வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.4 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 7வது கணக்கு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா என உன் விடைக்கான காரணத்தை கூறுக. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுமே இருபுற சார்பா இல்லையானு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் f(r)(r) ஆனது f(x) = 2x + 1 இந்த சம் தான். இது இருபுற சார்பா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆறுங்கிறது ரியல் நம்பர். f(x)க்கு பதிலாக நம்ம ரியல் நம்பரை சப்ஜெக்ட் பண்ணி போட போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு f(x) எடுத்து எழுதிக்குவோம். f(x) = 2x + 1. நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக ரியல் நம்பரை சப்ஜெக்ட் பண்ணுவோம். x = 1ன்னு கொடுத்தோம்னா f(1) = 2 × 1 + 1 = 2 + 1 = 3. இப்போ 2 கொடுத்து பார்ப்போம். இப்போ 2 × 2 + 1 = 2 2 பெருக்கினா 4, 4 + 1 = 5. அடுத்து -2 கொடுப்போம். f(-2) = 2 of -2 + 1 = ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? -4 + 1 = -3. ஓகேவா? இப்போ இதை கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்ம அம்புக்குறி படம் போடுவோம். ரேஞ்ச் என்னன்னா 1 கொடுத்தா 3, 2 கொடுத்தா 5, -2 கொடுத்தா -3. ஓகே, இதை வச்சுக்கிட்டு நம்ம அம்புக்குறி படம் போடுவோம். AB 2 படம் போட்டுக்குவோம். ஏங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் பண்ணது, பிங்கிறது கண்டுபிடிச்ச ஆன்சர் அதில் எழுதிக்குவோம். ஏன்னா ரியல் நம்பருங்கிறப்ப நிறையா நம்பர்ஸ் வரும். நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்குவோம். அதில் ஃபஸ்ட்டு 1, 2, -2, அடுத்து 3, 5, -3. ஓகே, இப்போ 1லேருந்து 1 கொடுத்தோம்னா 3, அப்போ 1லேருந்து 3க்கு போவோம். இப்போ 2 கொடுத்தோம்னா 5, 2லேருந்து 5க்கு போவோம். இப்போ -2 கொடுத்தோம்னா -3. இது f(x). ஓகேவா? இங்கே பாருங்கள், ஏயில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் பியில் உள்ள ஒரு எலமெண்ட் மேப் ஆகிருக்கு. அப்போ இது ஒன்றுக்கொன்றான சார்பு. இது ஒன்றுக்கொன்றான சார்பு. ஓகே, இதில் உள்ள எல்லா உறுப்புக்கும் ஒவ்வொரு உறுப்பு ஜாயிண்ட் ஆகிரும். அதனால் இது ஆன்டு ஃபங்க்ஷன். ஆன்டு ஃபங்க்ஷன்னா மேல் சார்பு. இது மேல் சார்பு. அப்போ இது இருபுற சார்பு. இருபுற சார்பு. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருபுற சார்பு. ஏன்னா 1, 2 இந்த 2 சார்பை நிறைவு செய்தனால இது இருபுற சார்பு. அடுத்து ரெண்டாவது கணக்கு பாருங்கள். f(r)(r) ஆனது f(x) = 3 - 4x². இப்போ இதுலேயும் அதே மாதிரி ரியல் நம்பரை சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். ரியல் நம்பர் 1ன்னு கொடுப்போம். 1ன்னு கொடுத்தோம்னா 3 - 4 of 1² 3 - 4. இந்த 1 ஸ்கொயர் பண்ணி அந்த 4ஓட பெருக்கணும்னா 4 தான் கிடைக்கும். அப்போ 3 - 4 = -1. f(2) கொடுக்குறோம். இப்போ 3 - 4 of 2² = 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. இப்போ 4ஐயும் 4ஐயும் பெருக்கணும்னா 16. ஓகேவா? அப்போ 3 - 16. ஓகே, இதை 4 இதை பெருக்கணும்னா 4ஓட பெருக்கணும்னா 16. இப்போ 16ல் 3 போச்சுன்னா -13. அடுத்து -1 சப்ஜெக்ட் பண்ணோம்னா 3 - 4 of -1² -1² இந்த = 3 - 4. இந்த 1 ஸ்கொயர் பண்ணோம்னா +1. அப்போ 4ஓட பெருக்கணும்னா 4 தான் கிடைக்கும். இப்போ -1. இப்படியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நம்பருக்கு 2 நம்பர் மேப் ஆகிருக்கு. ஒரு எலிமெண்ட்டுக்கு 2 நம்பர் மேப் ஆகிருக்கு. அப்போ இது ஆன்டு ஃபங்க்ஷன். ஆனால் ஒன்றுக்கொன்றான சார்பு கிடையாது. ஓகேவா?
இப்போ 1 2 -1 -1 -13 ஓகேவா. இப்போ 1க்கும் -1 தான் கிடச்சிருக்கு, அதே மாதிரி -1க்கும் 1 தான் கிடச்சிருக்கு ஓகேவா. 2 உறுப்புக்கு ஒரே எலமெண்ட் வந்து மேப்பிங் ஆகிருக்கு, அதனால் இது வந்து இருபுற சார்பு கிடையாது ஓகேவா. இது வந்து இருபுற சார்பு அல்ல, இருபுற சார்பு அல்ல. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.